வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு பார்க்குற கதையினுடைய தலைப்பு என்னப்படிதான் வாழ்க்கை. ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வர்றார். அவர் அந்த விறகுகளை வெட்டி அதை ஊர் மக்களிடத்தில் கொண்டு போய் அதை விற்று பொருளீற்றி கொண்டிருக்கிறார். அதை விற்று தான் அவரோடு தன்னுடைய பிழைப்பை நடத்தி வருகிறார். அவங்களுடைய குடும்பங்களை பேணி பாதுகாத்து வர்றார் அந்த தொழிலில். ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணுறாரு, அவர் விறகு வெட்டுவதற்காக ஊர் எல்லையில் ஒரு இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு விறகு வெட்டிகிட்ருக்காரு. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. களைப்பாயிடுறாரு, சோர்வாயிடுறாப்புல. சோர்வாயிட்டு என்ன பண்ணுறாப்புல, அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தில் நல்ல நிழல் இருக்குது. அப்போ அங்கே போகிறாரு. அந்த மரத்தில் போயிட்டு அமர்றாரு. அவருக்கு ஒன்றும் தெரியறதில்ல, அந்த மரம் எப்படின்னா ஒரு மந்திர சக்தி உள்ள மரமாக. அது அவர் நினைக்கிறதெல்லாம் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடத்தி காட்டுற ஒரு சக்தி உள்ள ஒரு மந்திர சக்தி உள்ள மரம். அப்போ அவர் நினைக்கிறார், அங்கே இடத்துல என்ன ஆகுது, நல்ல இதமான ஒரு தென்றல் காற்று வீசுது. ஸோ அந்த களைப்பில் வந்தவருக்கு நல்ல உறக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அப்போ அவர் மனசில் ஒன்று யோசிக்கிறாரு, தோணுது, ஒரு பஞ்சு மெத்தையும் ஒரு கட்டுன்னு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், நல்ல ஒரு காற்று வீசுது, நல்லா தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நினச்ச அடுத்த கணமே அந்த பஞ்சு மெத்தையும் கட்டில் வந்துடுது. அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னடா அது நம்ம மனசில் தான் நம்ம நினச்சோம், அது அப்படியே நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு. அப்போ அவர் அந்த பஞ்சமத்தில் படுக்கிறாரு. படுத்தவருக்கு இன்னும் ஒரு நினப்பு போகுது. இப்போ இவ்வளவு நம்ம உடல் களைப்பில் படுத்து கிடக்கிறோம், கால் கையெல்லாம் வலிக்குது. இந்த கால் கைகளை அமுக்கி விட ஒரு இளம் பெண் இருந்தால் எப்படி இருக்குமே சொல்லிட்டு அவர் மனசில் நினைக்கிறாரு. நினச்ச அடுத்த கணமே ஒரு இளம் பெண் என்ன பண்ணுறாங்க, காலை அமுக்கி விடுறாங்க, கால் கையெல்லாம் அமுக்கி விடுறாங்க. அவருக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. அமுக்கி விடுறாங்க, அமுக்கி விட்டு மறைஞ்சிட்றாங்க. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, நம்ம மனசில் நினைக்கிறது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுறாப்புல. ஆமாம், சந்தோஷப்பட்டுறாப்புல. அப்புறம் அவர் மனசில் ஒன்று ஓடுது, எல்லாமே என்னடா புண்ணியம், நம்ம காலையிலேருந்து ஒரு கொலை பட்டினியாக இருக்குமே, நம்ம எதுவுமே சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏதாவது ஒரு நல்ல உணவு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாப்புல. யோசித்த அடுத்த கணமே தங்கத்தட்டில் இருந்து அறுசுவை உணவு சேருது. அதை பார்க்குறாரு. பார்த்தவர் பசி, சந்தோஷமும் கூட, ரெண்டாவது பசியும் கூட. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த உணவை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா, சாப்பிட்ட ஒரு மயக்கத்தில் அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கும் பொழுது அவருக்கு மனசில் ஒரு யோசனை ஒன்று வருது. என்ன யோசனை வருதுன்னா, இந்த காட்டில் நம்ம மட்டும் தனியாக இருக்கமே, இப்போ ஒரு சிங்கம் நம்மளை கொன்றுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாப்புல. அடுத்த கணமே சிங்கம் வருது, அவரை கொன்றுது. ஆமாங்க, அதாவது உயர்ந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்களை மனசில் நினச்சோம்னா நல்ல விஷயங்களே நடக்கும். ஆமாம், தவறான எண்ணங்களை மனசில் தோன்றினாலோ அல்லது மனசில் ஒரு ஒரு இது யோசிச்சிட்டோம்னாலுமே அந்த எண்ணங்கள் எப்படின்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு அந்த எண்ணங்கள் துன்பத்தையே நமக்கு தரும். ஸோ இந்த உயரிய இந்த ஒரு கருத்தை இந்த கதையில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வணக்கம்.